ஒரு இரவு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். வேலை இல்லை, பணம் இல்லை, நம்பிக்கை கூட இல்லை. அந்த இரவில் நான் கடைசியாக சொன்ன வார்த்தை, சிவா, நீ இருந்தால் இப்போது காட்டிக்கோ. அதற்கு பிறகு நடந்தது என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். கடைசியில் நாம் சொல்வது உங்களுக்காகத்தான். நம்ம வாழ்க்கையில் ஒரு நிலை வரும். நம்மால் பேச முடியாது, அழக்கூட முடியாது. அனைவரும் இருந்தாலும் உள்ளே தனிமை. அந்த நேரத்தில் பலர் என்ன செய்வார்கள்? கோபப்படுவார்கள், புலம்புவார்கள், அல்லது கடவுளை சந்தேகிப்பார்கள். ஆனா அந்த இரவு நான் மௌனமாக இருந்தேன். முதல் முறையாக சிவனிடம் கோபமில்லாமல் கேட்டேன், நான் என்ன தவறு செய்தேன்? இந்த கேள்விக்கான பதில் நான் எதிர்பார்த்த மாதிரி வரவில்லை. சிவன் குரலில் இல்லை, அவர் மௌனத்தில் பதில் சொன்னார். அடுத்த நாள் காலை. எந்த அதிசயமும் நடக்கவில்லை. வேலை வரவில்லை, பணம் வரவில்லை. ஆனா ஒன்று நடந்தது. என் மனசு அமைதியாக இருந்தது. அந்த அமைதிதான் முதல் அருள். நாம் எதிர்பார்ப்பது மாற்றம், ஆனா சிவன் கொடுப்பது உள்ளமைதி. சிவன் என்றால் என்ன? அழிப்பவன் என்று மட்டுமல்ல, அவர் அழிப்பது நம் பயம், நம் அகந்தை, நம் தவறான நம்பிக்கை. பல நேரங்களில் கஷ்டம் என்பது தண்டனை இல்லை, அது சுத்திகரிப்பு. தங்கத்தை உருக்கினால்தான் பிரகாசிக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை. இந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டத்திலிருந்தால் கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்கள், சிவா, நான் உங்கள் பெயருக்கு பிரார்த்தனை செய்வேன். 3 நாட்கள் கழித்து ஒரு பழைய நண்பர் அழைத்தார். ஒரு வேலைவாய்ப்பு இருக்கிறது, முயற்சி செய்யலாமா? அது பெரிய சம்பளம் இல்லை, ஆனா அது துவக்கம். அப்போ எனக்கு புரிந்தது, சிவன் கதவை உடைத்து திறக்க மாட்டார். அவர் அமைதியாக ஒரு சிறிய ஜன்னல் திறப்பார். நாம் கவனித்தால் மட்டும் தெரியும். நீங்கள் இப்போது எதிர்பார்க்கும் அதிசயம் நாளைக்கு வராது. ஆனா இன்று உங்களுக்குள் ஒரு அமைதி வந்தால் அதுதான் சிவன் தொடுதல். சிவன் எப்போதும் சத்தமாக வரமாட்டார், அவர் நிசப்தமாக வருவார். அந்த இரவு நான் சொன்னேன், நீ இருந்தால் காட்டிக்கோ. இன்று நான் சொல்லுகிறேன், அவர் இருந்தார், அவர் இருக்கிறார், அவர் இருப்பார். ஆனா அவர் நம்ம நேரத்தில் வேலை செய்ய மாட்டார், அவர் நேரத்தில் மட்டுமே. இன்று இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் சொல்ல வருவது, கஷ்டம் நீங்குவதற்காக மட்டும் பிரார்த்தனை செய்யாதீர்கள். கஷ்டத்தை தாங்கும் மனதை கேளுங்கள். அது வந்தால் வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாராவது கஷ்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், சிவா, நான் தயார். அதற்கு பிறகு அவர் வேலை செய்வார். ஓம் நம சிவாய.